ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஜெயிக்க பிறந்திருக்கீங்க. நீ ஜெயிக்க பிறந்தவன் சொல்லுங்க, நீ ஜெயிக்க பிறந்தவள் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஜெயிக்க பிறந்தவள். ஹalleluya. நம்ம தோற்க பிறந்தவங்க அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல முடியும். ஹalleluya. ஏன்னா ஜெய கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். ஆமென். அவர் ஜெயமாய் நடத்திடுவார். நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போமா? 1 யோவான் 5:4. Thank you Holy Spirit. 1 யோவான் 5:4. தேவனால் பிறந்ததெல்லாம் ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? தேவனால் பிறந்ததெல்லாம் என்ன பண்ணுமா? உலகத்தை ஜெயிக்கும். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் நம்மளை எதுக்கு பிறக்க வச்சிருக்காருன்னா ஜெயிக்கிறதுக்காக தான் பிறக்க வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஒரு நல்ல சத்தியத்தை ஆவியானவர் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நல்லா கவனமாக கேளுங்க. நம்ம பிறந்ததே எதுக்கு தான் வசனம் சொல்லுது? ஜெயிக்கிறதுக்கு தான். ஹalleluya. ஆமென். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான், ஆனாலும் ஆண்டவர் ஜெயித்தார். ஹalleluya. ஹalleluya. நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்ம ஒரு நாள் தோற்க பிறந்தவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஆமென். சபை இதை சொல்லி தரணும். சபையில் நீங்கள் ஜெயம் பெற பிறந்தீங்க என்பதை சொல்லி தருகிறது இல்லை அநேக சபையில். ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நம்ம சபையில் சரியான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுவும் ஆவியானவர் சொல்கிற சத்தியம்லாம் ஆப்டாக இருக்குது பாருங்கள். அன்னன்னைக்கு தேவையான வார்த்தைகளை கர்த்தர் நமக்காக பொழிந்தருளுகிறார். ஆமேன். இட்ஸ் ஹெவன்லி மன்னா. ஆமேன். பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தேவனுடைய அப்பமாக இருக்கிறது அவருடைய வசனம். ஆமென். ஹalleluya. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்போ உலகத்தில் நிறைய போராட்டங்கள் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு உண்மை ட்ரூத் என்னன்னா, நான் தோக்க பிறக்கலை, ஜெயிக்க பிறந்திருக்கேன். ஹalleluya. போராட்டத்தை பார்த்து மனம் கசந்துடக்கூடாது, போராட்டத்தை பார்த்து பயந்துடக்கூடாது, போராட்டத்தை பார்த்து இதிலே இருந்துருவேனோ நினைச்சிடக்கூடாது. ஆமென். ஹalleluya. தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம், நான் ஜெயிக்க பிறந்தவள், நான் ஜெயிக்க பிறந்தவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹalleluya. ஹalleluya. தாவீது சொல்றாரு சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒன்று எடுத்து 22:10 வாசிங்க. 22:10. கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். ஆமேன் சொல்லலாமா? 71:6 பாருங்க. சங்கீதம் 71:6. நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். போதும், ஒரு ஆமேன் சொல்லலாமா? இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, நான் பிறந்ததிலிருந்தே நான் அவர்களுடைய பிள்ளையா இருக்கிறேன். நான் தேவனால் பிறந்தவன் என்று வசனம் சொல்லுது. ஹalleluya. நான் தேவனால் பிறந்தவள் என்று வசனம் நமக்கு தீர்மானமாய் சொல்லுது. வசனம் தெளிவாய் சொல்லுது, நீ தேவனாய் பிறந்தனா நீ உலகத்தை ஜெயிப்ப. ஆமென். சரி, இது தாவீது சொல்றாரே, கர்த்தரும் சொல்லியிருக்காரு பாருங்க. ஏசாயா புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 46:3. ஏசாயா. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, இஸ்ரவேலின் சந்ததியாரே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. தாயின் கருவுல நீங்க இருக்கும் போதே உங்களை தாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கும் தாங்கிக்கிட்டே இருக்கிறார். ஹalleluya. தாய் தகப்பன் தாங்கிறத விட கர்த்தர் தாங்கிறது பெருசு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹalleluya. ஆமேன். தாய் 10 மாசம் வயிற்றுல தாங்குறாங்க, ஆனா ஆண்டவர் ஆயுள் முழுசும் அவர் கரத்துல தாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஏன்னா நம்ம தேவனால் பிறந்தவர்கள். தேவனால பிறந்திருக்கிறேன் நான்.
எத்தனை பேர் அந்த நிச்சயம் வச்சுருக்கீங்கன்னா, என் தாயின் கருவில் உருவாகும் போது கர்த்தர் என்னை முன்குறிச்சிட்டாரு, அப்போ நான் அவர் சார்பில் விழுந்தேன், அவர் தான் என்னை தூக்கி எடுத்தார், கர்ப்பத்திலேருந்து எடுத்தவர் அவர் தான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு சொல்கிறார், உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னமே உன்னை பெயர் சொல்லி அறிந்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்கிறது, ஆண்டவர் முன்னதாகவே உங்களை முன்குறிச்சு. கரங்களை பிடிச்சி சொல்லுங்கள், தாயின் கருவிலே உங்களை அழைச்சிட்டாரு. சொல்லுங்கள், தாயின் கருவிலே உங்களை முன்குறிச்சிட்டாரு. ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். ஸோ வசனம் தெளிவாக சொல்லுது, நீ தேவனால் பிறந்தனா நீ ஜெயிப்ப. தோல்வி நமக்கு இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆனால் பிசாசு பக்கத்தில் நின்றுட்டு சொல்லுவான், நீ தோத்துருவ, நீ தோத்துருவ. பரீட்சைக்காக காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், நீ எக்ஸாமில் தோத்துருவ அப்படின்னு பிசாசு வஞ்சிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேணாம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் ஜெயிப்பீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். ஜெயம் கர்த்தர் கொடுக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஸோ நமக்கு தெரிய வேண்டிய ஒரு சத்தியம் என்னென்னா, ஐ எம் born டு வின். நான் ஜெயிக்க தான் பிறந்திருக்கேன். எத்தனை விதமான சூழ்நிலை வரலாம். எக்ஸாமில் தான் பசங்களுக்கு கஷ்டமா தோல்வியா அப்படின்னு இல்லைனாலும், பல காரியங்கள் பெரியவங்க இருக்கீங்க, எக்ஸாம் மாதிரியே இருக்கும் வாழ்க்கை. சில நேரம் என்ன பிரச்சனை வருதுன்னே தெரியாது, நல்லா தான் போயிட்டுருக்கும், திடீர்னு வேறு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதை முன்னேறி சென்று அதை சரிப்படுத்துறதுக்குள்ளே அடுத்த ஒரு பிரச்சனைக்கு அப்படியே நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரியெல்லாம் சில பேர் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது சோர்ந்து போகிற அனுபவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று, நான் ஜெயிக்க பிறந்தவள். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். 3 காரியம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லலாமா? வேதத்தில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஜெயித்தவர்களாக தான் இருந்தாங்க, யாரும் தோற்று போனவர்களாக இல்லை. ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தை, அநேக சாட்சிகள் திரளாய் நமக்கு இருக்குது பாருங்கள். எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அவ்வளோ பேர் ஜெயிச்சதுனால வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்களும் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஜெயிப்போம்னா, நம்ம தேவன் ஜெயிச்சதுனால நானும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. நான் ஒரு தோத்து போன தேவனை ஆராதிக்கல, ஜெய கிறிஸ்துவை நான் ஆராதிக்கிறேன். அவர் சிலுவையில் ஜெயமாய் வெற்றி சிறந்ததை நான் விசுவாசிக்கிறேன்னா, நான் தேவனால் பிறந்தவள், நான் உலகத்தை ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. இது அநேகர் நம்புறதில்ல, விசுவாசிக்கிறதில்ல, தெரிஞ்சிருக்கிறாங்க, புரிஞ்சுக்கல. ஹல்லேலூயா. இயேசுதான் தெய்வன்றது உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். சர்ச்சுக்குள்ளே உட்காராமல் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். ஆமேன்னு சொல்லலாமா? ஏசு யாருன்னு கேட்டிங்கன்னா உலக ரட்சகர்னுவாங்க. அவங்களுக்கு அது அர்த்தம் தெரியுமானே தெரியாது, சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் தான் எல்லாம் அப்படின்னு உள்ளே உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான். ஆமேன். அவர் தான் உண்மையான மெய்யான தெய்வம், வெளிச்சம் என்பதை புரிந்து கொள்ளுகிற அனுபவத்தை நமக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள்லாம் செலக்டட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ வசனம் சொல்லுது 6:28 தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் நேம் போட்டுட்டு அப்படி சொல்ல முடியுமா? உங்கள் காரியம் ஜெயமாக இருந்து, என்னுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு சொல்கிறதுக்கு அந்த கிருபையை தேவன் தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிசாசு சொல்லுகிற காரியங்களை நம்பாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற வாழ்க்கையை விசுவாசிங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ பாருங்கள், தானியேல் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னா அப்படி தானியேல் என்ன பண்ணார்? தானியேல் 1, 3, 4 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்கள் சகல ஞானத்திலும் தேறினவர்கள் அறிவில் சிறந்தவர்கள் கல்வியில் நிபுணர் ராஜா. அப்பனா நான் எஜுகேஷனலிஸ்ட். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? வேதத்தில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தில் எல்லாமே இருக்குது. ஆமேன். அப்போ சொல்லுவாங்க, என் வேதத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே இருக்குதுன்னு சொல்லும் போது, நான் படிக்கிற காலத்தில் அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்தது மைக்ரோபயாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். அதில் போய் சேர்ந்தோம். நான் யோசிக்கிறேன்,
எல்லாம் இருக்குதுன்னா மைக்ரோபயாலஜியில் பற்றி எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா முதல் டாக்டர் ஆண்டவர் தான், பெஸ்ட் அனஸ்தீஷியன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல மாட்டேன். ஆதாம்க்கு அனஸ்தீஷியா கொடுத்து என்ன பண்ணார், அழகாக அந்த ஆப்ரேஷனை பண்ணி எடுத்தார். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? அவர் தான் பெஸ்ட்டு டீச்சர், அவர் தான் பெஸ்ட்டு டெய்லர், எப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லேலூயா. அப்போ அந்த ஆதி ஆகமத்திலே அவர் எப்படிப்பட்டவர், அவர் யாருன்றதை நம்ம அழகாக கண்டுகொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது இந்த மைக்ரோபயாலஜியை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் வசனம் கரெக்டாக அதுலேயும் இருந்தது. இந்த எகிப்து தேசத்தில் வாதைகள், நுண்கிருமிகளால் வருகிற வாதைகள்னு சொல்லி என் வேதம் சொல்லிச்சு. கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஆமென். வேதத்தில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கல்வியில் நிபுணரான, ஆமென், சில பேரை செலக்ட் பண்றாங்க. அப்புறம் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க. இவங்கெல்லாம் எதுக்கு செலக்ட் பண்றாங்கன்னா, ராஜாவின் அரண்மனையில சேவிக்க, அதாவது வேலை செய்ய திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அதுலயே திறமை உள்ளவர்களா, இதெல்லாம் கத்துக்கிட்டா கூட அதுலயே திறமை இருக்கிறவங்கள கொண்டு வரவும், அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும். இப்போ இவங்களுக்கு இவங்க பாஷையை, இவங்கெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க, இஸ்ரவேலோட யூத்து. அங்கே இருக்கிற வாலிபர்களில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல, பலர் இருந்திருப்பாங்க. அதில் செலக்டடாக இந்த 4 பேர் மாட்டிக்கிட்டாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அது யாரெல்லாம்? தானியேல், அனனியா, அசரியா, மீகாவேல். இவங்க 4 பேர் மாட்டிக்கிட்டாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க, செலக்டட் among so many men, so many people. நிறைய ஜனங்கள்ல இவங்க 4 பேர்ல தானியேல் ஒருவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவங்களுக்கு என்ன பண்ணணுமா? கல்தேயருடைய எழுத்துக்களையும் பாஷைகளையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு போதும் கட்டளையிட்டான். ஆமென். கற்பித்தான். ஹல்லேலூயா. 17ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரம் 17ல இருந்து 20 வாசிங்க. இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் இவ்வளோத்துலயும் ஒரு ஸ்பெஷலா 4 பேர் ஆண்டவர் சூஸ் பண்றாரு. ஆமென் சொல்லலாமா? செலக்ட் பண்றாரு. ஆமென். அந்த 4 பேர் எப்படி இருக்காங்க? சகல எழுத்துக்களிலும், சொல்லுங்க, பார்த்து படிக்கலாமே, ஞானத்திலும் அறிவையும். படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க. அந்த 4 வாலிபரும் தேவ சகல எழுத்துக்களிலும், ஞானத்திலும், அறிவிலும், சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் கொடுத்தது இதெல்லாம். அப்புறம் தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இவங்க 4 பேருக்கும் விசேஷமா காரியங்களை கொடுத்தாரு. அதுலயும் தானியேலை விசேஷப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அத்தனை இஸ்ரவேல் யூத்ல இருந்தும் வாலிபர்கள் இருந்தும் 4 பேரை செலக்ட் பண்ணி எடுத்தாரு. அந்த 4 பேர்ல இருந்தும் ஒருத்தனை விசேஷமா தூக்குறாரு. அவன் பேர் தானியேல். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஏன்னா தேவ திட்டம் தாயின் கருவில இருந்தே உருவாயிருச்சு. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாயின் கருவிலேயே உங்களை கொண்டு கர்த்தர் ஜெயம் கொடுக்க போறாரு என்பதை ஆண்டவர் முன்னாடியே நிர்ணயிச்சிட்டாரு. ஒருத்தரும் மாற்ற முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, ஒருத்தரும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இந்த அறிவு இருக்கணும். நம்ம ஐயோ சீனியர் மாற்றிடுவாரோ, எனக்கு முன்னாடி இருக்கிற சர்வீஸில் பெருசாக இருக்கிறவங்க என்னை தள்ளிடுவாங்களோ, அவங்க என்னை தூக்கி போட்டுருவாங்களோ, முதலாளி என்னை மாற்றிடுவாரோ, இப்படி நினைக்க வேணாம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்தது ஒருத்தரால் என்ன செய்ய முடியாது, பறிச்சுக்கவே முடியாது. ஆமேன். சரி, தேவநாம மகிமைப்படட்டும். அப்போ இப்படி செலக்ட் பண்ணி எடுத்த தானியேலுக்கு, ஆமேன், 2ஆம் அதிகாரம் 48-49 வாசிங்க. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து, நிறைய வெகுமதிகளை கொடுத்து, அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை எல்லாம் ஆண்டவர் நல்ல பொசிஷன்ல வைக்க விரும்புகிறாரு.
விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தேவ திட்டம் என்னதுன்னு தெரிந்துக்குங்க. நீங்க அற்பமான ஒரு ஆரம்பமா இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். உங்க பிள்ளைங்க சும்மா கீழே இருக்க விரும்பல, ஆண்டவர் ராஜாக்கள் மத்தியில ஆண்டவர் நிக்க வைக்க விரும்புகிறார். நல்ல பொசிஷனை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல பொசிஷன்ல நம்ம வைக்க விரும்புகிறார், பிள்ளைகளை வைக்க விரும்புகிறார். இன்னைக்கு எக்ஸாமை கண்டு பயப்படாதீங்க. ஆமென். இனி வரப்போகிற மகிமை பெருசு நம்புங்க. உங்களை குறித்து தேவ திட்டம் பெருசுன்னு நம்புங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் 49. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத் நெகோவாவையும் பாபிலோன் மகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் இருந்தான். He was in the, என்ன சொல்றது, அங்க இருக்கிற அந்த அரண்மனையில வைக்கப்பட்டான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். நான் யோசிக்கிறேன், இந்த 4 பேர்ல தானியேல் எப்படி விசேஷமா கர்த்தர் கண்டாருன்னு தெரியல. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேருக்கு அந்த அந்த ஆசை வருது? நானும் விசேஷித்தவளாய் மாறணும். ஆமென் சொல்லலாமா? மனுஷங்களுக்கு முன்னாடி இல்ல, அவர் பார்வையில. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷங்களுக்கு முன்னாடி நம்ம விசேஷித்தவர்களாய் காண்பிக்கிறது இல்ல, அவர் பார்வையில நம்ம ஸ்பெஷலா இருக்கணும், செலக்டடா இருக்கணும், சோசனா இருக்கணும்னு விரும்புங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படி என்ன அவர் பண்ணிட்டாரு அப்படின்னா, 1ஆம் அதிகாரம், தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Thank you. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். போதும், ஒரு ஆமென் சொல்லலாமா? தானியேல் ஏன் ஸ்பெஷலா காமிக்கப்பட்டானா? 4 பேரும் பேசியிருப்பாங்க, ஐயோ இந்த சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. உடனே 4 பேருக்குள்ள நீ போய் சொல்லுன்னு இருப்பாங்க. ஆனால் தானியேல் அங்கே போய் சொல்கிறாரு. ஆமென் சொல்லலாமா? அவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்ற ஒரு கதையில் வர மாதிரி இவர் போய் சொல்கிறார் தைரியமாக. ஆமென். எல்லாருக்கும் பயம், ஏன்னா அடிமைகளாக போயிருக்காங்க. அவன் எப்போ நினச்சானோ கொண்டு போட்டுடலாம், எதிர்த்து பேசினா கொண்டுருவாங்க. அந்த மாதிரி காலகட்டம் அந்த காலகட்டம். ஆனால் தானியேலுக்கு ஆண்டவர் கண்களில் தயவு ஏற்படுத்த காரணம், நீ கொன்று போட்டாலும் சரி, நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன், நான் சொல்ல வேண்டியதை சொல்லுவேன்னு சொல்லி தைரியமாக போய் சொல்லிட்டாரு. எங்களுக்கு இந்த இதெல்லாம் வேணாம், எங்களுக்கு வெறும் காய்கறி போதும், வெறும் இந்த இது சாப்பாடு போதும் அப்படின்னு கேட்கறதுக்கு துணிச்சல் தானியேல் கிட்ட இருந்துச்சு. அதனாலேயும் என்னவோ தெரியல, ஆண்டவர் தானியேல் மேலே பிரியமாக இருந்து தானியேலை சூஸ் பண்ணி 6 ராஜாக்களுக்கு அவன் ஆலோசனை கர்த்தனாக தானியேலை ஆண்டவர் உயர்த்தி வைத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? அவர் எங்க ஏஜ்ல ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருக்கு உண்மையாய் ஒப்பு கொடுத்த மனுஷன் கடைசி வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் நல்ல ஒரு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். ஸோ யூத் ஸ்டேஜில், யங் ஏஜில் கர்த்தர் பிடிச்சிக்கோங்க. அதை விட பெரிய பாக்கியம் ஒன்றுமே இல்லை. அவரே உங்களை மகிமையாக நடத்துகிறவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, அவன் தீர்மானம் பண்ணினான், ஒரு டிசிஷன். ஃபஸ்ட்டு திங், நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும்னா போராட்டத்தில், பெரியவங்க சில காரியங்கள் போராட்டத்தில், வியாதியில், வறுமையை, சில கடன் பாரத்தை, சில பிரச்சனைகளை, கண்ணீரின் பாதையை நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த 3 காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஆமென். பிள்ளைங்க எக்ஸாமில் ஜெயிக்கணும்னா இந்த 3 காரியத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். ஹல்லேலூயா. நம்பர் 1, டிசிஷன் மேக்கிங். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சரியான தீர்மானம். ஆமென். சத்தமாக சொல்லுங்கள், சரியான தீர்மானம். ஐயோ ரொம்ப சத்தமாக சொல்லிட்டீங்களே. ஹல்லேலூயா. சரியான தீர்மானம் எடுக்கணும் நம்ம வாழ்க்கையில. நான் கர்த்தரை பின்பற்றுவேன், எடுத்துட்டீங்களா தீர்மானம், திரும்பி பார்க்க கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்க கூடாது. அது உயிரே போனாலும் தலையே போனாலும் திரும்பி பார்க்க கூடாது. ஃபாதர் பாடுறாருல, உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால், கை யாரும் கொண்டு வரலையோ, உலகமின் பின்னால்
இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. நல்லா உற்சாகமா, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. சொல்லுங்க தைரியமா, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமென் பின்னால், சிலுவையின் முன்னால். உலகமென் பின்னால், சிலுவையின் முன்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. ஆமென். இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. ஹalleluya, ஹalleluya. எடுத்த தீர்மானத்துல உறுதியாயிருங்க. ஆமென், ஆமென். படிக்கிற பிள்ளைங்க என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, தினமும் நான் ஜெபிக்காம படிக்க மாட்டேன். ஹalleluya. பாட புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சிருவேன், வேதத்தை தொட்டு படிக்க ஆரம்பிச்சிருவேன். தீர்மானம் எடுங்க. ஹalleluya. தீர்மானத்துல உறுதியா இருங்க. தானியேலும் அவன் நண்பர்களும் தீர்மானம் எடுத்தது மட்டும் இல்லை, அதில் உறுதியாக இருந்தாங்க. அது நிமித்தம் கர்த்தர் தூக்கிட்டார். ஒரே உயர்வு. ஹalleluya. மகிமையான உயர்வு. ஆமேன்னு சொல்லலாமா? ஓவர் நைட்டில் ஆண்டவர் ஒரு பெரிய ஷிஃப்ட் கொடுத்துருவார். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தாவீது கோலியாத்து முன்னாடி நிற்கும் போதும் அப்படிதான். அப்படி ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தார். ஆமேன்னு சொல்லலாமா? தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? படிக்கிற பிள்ளைங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல நீங்கள் முதன்மையாக ஆண்டவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. முதல் மணி நேரம் இயேசுவுக்கு கொடுப்பேன் தீர்மானம் எடுங்க. பிசாசு சொல்லுவான், நீ அரை மணி நேரம் 1 மணி நேரம் பைபிள் படித்து ஜெபம் பண்ணனா அதுக்கு நீ ஏதாவது பாட புத்தகத்தை படிச்சிருக்கலாமேன்னு சொல்லுவான். அவன் சொல்கிறது பொய். நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களோ, உங்கள் நேரத்தை ஒதுக்குறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நேரம் அதிகமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரியான தீர்மானம் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கும். ஆமென். ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா அவன் எடுக்க வேண்டியது தீர்மானம். ஆமென். தீர்மானம் எடுத்தா மட்டும் போதாது, அதுல உறுதியா நிலைச்சு நிக்கணும். ஆமென். அப்போ வசனம் சொல்லுது 6:28 வாசிங்க. தானியேல் 6:28 கடைசி பார்ட் மட்டும் வாசிங்க போதும். தானியேலின் காரியம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் சத்தமா சொல்லுவோம் எல்லாரும், தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஜெயமாய் இருந்தது சொல்லுங்க. ஜெயமாய் இருந்தது. ஆமென். உங்க வாழ்க்கையில ஜெயம் இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் டிசிஷன், தீர்மானம். சரியான தீர்மானம். அந்த தீர்மானத்துல உறுதி. ஆண்டவருக்கு முழுமையா என்ன ஒப்பு கொடுப்பேன் தீர்மானம் பண்ணுங்க. we are the living sacrifice ன்னு பைபிள் சொல்லுது. ஆமென். முழுவதுமா என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுப்பேன் தீர்மானம் பண்ணுங்க. அந்த தீர்மானத்துல உறுதியா நிலைத்திருங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஆமென். ஹalleluya. இரண்டாவது காரியம் நம்ம செய்ய வேண்டியது, எடுத்து வேகமா வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4-5 வாசிப்போம். 1 யோவான் 4-5. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. அடுத்த வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கு. ஆமென். நீங்கள் இயேசுவை விசுவாசிக்காம உலகத்தை ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு எதை தெரியுமா யோசிப்பாங்க? அவங்களோட படிப்பு, அவங்களோட திறமை, அவங்களோட ஞானம். நான் எப்போவுமே கிளாஸ் ஃபஸ்ட்டு தான், அதனால் நிச்சயமாக இந்த தடவை நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கிடுவேன். அப்படி முடியாது. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. ஆமென். ஆமென். உங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்கணும்னா
அவர் மேல இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். உங்க விசுவாசத்தை நீங்க தூண்டி எழுப்பணும். நீங்க தான் ஆமென் சொல்லலாமா? ஆமென். விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கணும். பாருங்க, மனுஷன் மேலேயும் உலகத்து மேலேயும் இருந்தா போதாது. அந்த விசுவாசம் நம்ம கர்த்தர் மேல இருக்கணும். ஆமென். நம்ம கர்த்தர் மேல வச்ச விசுவாசத்துல குறைஞ்சிடக்கூடாது. நல்ல கவனிங்க, விசுவாசத்துல குறையவும் முடியும், விசுவாசத்துல வளரவும் முடியும். எப்படிங்க வளரலாம்? இப்படி வசனத்தை கேட்க கேட்க வளரலாம். தேவ சமூகத்துல வர வர வளரலாம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். எப்பங்க குறையலாம்? ஒரு நாள் சர்ச்சுக்கு கட்டடிச்சுட்டு வீட்டில் படுத்து தூங்குனா குறைஞ்சிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஒரு புதன்கிழமை போகலன்னா என்ன அப்படின்னு கட்டடிச்சு பாருங்க, விசுவாசம் டொய் அப்படின்னு அப்படியே ஃபுல்லாக குறைஞ்சிரும். அது ஏற்றுறதுக்கு 2 வாரம் 3 வாரம் ஆகும். இதோட பிசாசு டெக்னிக் என்ன? ஒரு வாரம் கட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வாரமும் கட் பண்ணி விட்டுருவான். நல்லா கவனிங்க, தேவ சமூகத்துக்கு வந்து நிற்கிறது வரைக்கும் உங்களை டச் பண்ண முடியாது பிசாசால. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்னைக்கு அந்த சமூகத்தை விட்டு நீங்கள் நின்றுட்டீங்களோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எல்லையை என்ன வேணால் புரட்டி போட்டுருவான். அவனுக்கு நீங்கள் உரிமை கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். ஆண்டவர் மேலே விசுவாசம் நிலைச்சிருக்கணும். அவர் சமூகத்து மேலே விசுவாசம் நிலைச்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எபிரேயர் 11:13 எபிரேயர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களையும் பெற்றார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இதெல்லாம் எப்படி செஞ்சாங்களா? விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளவு சத்தியமானதுன்னா, விசுவாசத்துல இவ்வளவு செஞ்சுட்டாங்க நம்ம முன்னோர்கள். ஆமென். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் விசுவாசத்தில் இதெல்லாம் செய்ய முடியுமா? ஆமென். ராஜ்யங்களை ஜெயிக்க முடியுமா? கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ராஜ்யங்களை ஜெயிப்பேன், நீதியை நடப்பிப்பேன், வாக்குத்தத்தங்களை பெறுவேன், சிங்கங்களின் வாயை அடைப்பேன். சொல்லுங்க ஆமென் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, நீங்க தோற்க பிறந்தவன் அல்ல. தட்டி தோளை தட்டி சொல்லணும், ஜெயிக்க பிறந்தவர்கள். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆமென். ஜெயிக்க பிறந்திருக்கீங்க, பிறந்ததே ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு. ஆமென். விசுவாசிங்க. ஆமென். இப்போ அப்போ பாரு, வீட்டில் போய் ஊன்னு அழுதுகிட்டே அழுமூஞ்சி பொம்மை மாதிரியே வாழக்கூடாது. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். ஒரு சின்ன விஷயம்னா போய் அழுகுறது, சும்மா போய் யாரையாவது தொந்தரவு பண்ணுறது, யார்கிட்டையாவது போய் நம்மளோட பாரத்தை அமுக்குறது. ஏன்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல பாரத்தை கொடு, நான் உனக்கு விடுதலை தருகிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. உன் பாரத்தை கர்த்தர் மேல வைத்து, பாரத்தை கர்த்தர் மேல வைத்து விடு. யாரும் விடுறதில்ல போல, அதான் சொல்றதும் இல்லை. பாரத்தை வைக்கிறதே இல்லை, எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே இருக்கீங்களே. நீங்க தான் சுமக்கிறீங்க, வியாதியை சுமக்கிறீங்க, வேதனையை சுமக்கிறீங்க, பலவீனத்தை சுமக்கிறீங்க, கஷ்டத்தை சுமக்கிறீங்க, நிந்தையை சுமக்கிறீங்க, அவமானத்தை சுமக்கிறீங்க. ஏன் சுமக்கிறீங்க? சிலுவையில வச்சிருங்க, அவர் சுமந்து தீர்த்துட்டாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்களே ஸ்னெயில் மாதிரி. ஆமேன். ஸ்னெயில் பார்த்துருக்கீங்களா? தமிழ்ல என்னப்பா? நத்தை. நத்தை என்னத்தை சுமக்கும்? அது ஓடு. அந்த நத்தையோட வெயிட்டும் அந்த ஓடுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த நத்தை துணோண்டா இருக்கும், சின்னதாக. ஆனால் ஓடு பார்த்தா பெருசாக, அவ்வளோ பெருசாக இருக்கும். அதை சுமந்துக்கிட்டே போகும். அன்னைக்கு கூட ஒரு நத்தை நாங்கள் விஷன் கார்டனில் கீழே கிடந்துச்சு. பாவம் பசங்க முத நாள் போட்டு அடித்து அது ஒரு வழி ஆக்கிட்டானுங்க நத்தையை. அது பாவம் உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை காலையில் எழுந்துச்சி பார்த்தோன்னே நான் அந்த நத்தை பாருன்னு, அப்புறம் அதை எடுத்து அது ஒரு இலையில எடுத்து, அதாவது அது சின்னது, ஓடு இவ்வளோ பெருசு இருக்குது, வெயிட்டு அவ்வளோ வெயிட்டு. அந்த நத்தை குட்டியோண்டு அதை எடுத்து கொண்டு போய் அந்த பாசி சாப்பிடும்ல, பாசி இடத்துல விட்டோம். அப்புறம் அது ஜாலியாக சாப்பிட்டு அதோட ஃப்ரெண்டோட அப்படியே கிளம்பிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வரேன்னா, நத்தை மாதிரி இருக்கீங்க. பக்கத்தில் நத்தை மாதிரி இருக்காதீங்க.
சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நல்லா நத்த மாதிரி இருக்காதீங்க. ஆமென். உணர்வு வரட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விட்டு கொடுத்துருங்க, சிலுவையில விட்டுருங்க, பாரத்தை சுமக்காதீங்க, சரணடைஞ்சிருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு நேராய் வருது. விசுவாசம்னா என்னன்னா இருதயத்துல இருக்கணும், வாயில இருக்கணும். சொல்லுங்க, விசுவாசம் எங்க இருக்கணும்? இருதயத்துல இருக்கணும், வாயில இருக்கணும். ஆமென் சொல்லலாம். ஆமென். கை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? கை எடுத்துட்டு வந்தவங்களாம் கரங்களை ஆமென் சொல்லலாம். ஆமென். சொல்லுங்க, விசுவாசம் இருதயத்துல இருக்கணும், வாயில இருக்கணும். ஹல்லேலூயா. இருதயத்திலையும் வாயிலையும் விசுவாசம் இருக்கணும்னா அது எப்படிங்க இருக்கும்? வாயில எப்படிங்க இருக்கும்? வாயில அறிக்கை இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார்னு அறிக்கை நம்ம வாயில இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையும் அதுக்கான வசனம் இங்க வேதத்துல இருக்கு. அந்த வசனத்தை சொல்ல 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 விசுவாசம் பெருகும். ஆண்டவர் வார்த்தை அழகா சொல்லுதுல, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உங்கள் வாய் பேசுகிறதெல்லாம் என்னத்துல இருக்குன்னு அர்த்தம்? இருதயத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர் என்னெல்லாம் பேசிட்டு தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்வாங்க. அது எப்படி தெரியாமல் பேசுவீங்க? ஆமே. ஸோ பேசுறதுக்கு முன்னாடி ஜாக்கிரதையாக பேசுங்க. ஆமென். வசனமாக பேசுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? ஹalleluya. எங்கள் வீட்டில் சண்டைலாம் பெருசாக சண்டை வந்தாலும் வசனத்தில் தான் வரும். ஆமென். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். வசன சண்டை தான் வரும். ஆமே. ஹல்லேலூயா. கரங்களை அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆமே. வசனத்திலே மாற்றி மாற்றி வசனத்தை சொல்லிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசம் அறிக்கையில் இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 25 அதிகாரம் 8 வசனம். ஆமென். Thank you, Holy Spirit. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இயேசுவை விசுவாசிக்கிற நீங்க ஒண்ணு தெரியணும், அவர் ஜெயித்தாரு. அவர் என்னத்தை ஜெயித்தாரு? சத்தமா சொல்லுங்க. மரணத்தை ஜெயித்தாரு. பிசாசின் வல்லமைகளை ஜெயித்தாரு. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயித்தெழுந்தார். ஆமே. நம்ம பாடுவோம்ல, ஜெயித்தெழு மரணமே. இல்ல, இன்னொரு சாங். மரணம் உன் கூர் எங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. வெறும் ஈஸ்டருக்கு மட்டும் தான் பாடுறது. நல்ல கரங்களை தட்டி. பாதாளம் உன் ஜெயம் எங்கே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த இயேசுவின் சொந்தமானாரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உயிருடன் எழுந்த இயேசு எனக்கு சொந்தமானாரே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொந்தமானதுனால தான் இவ்வளோ ஜெயம் நமக்கு. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். நல்லா கவனிங்க. நல்ல ஒரு பாட்டு இப்போதைக்கு வந்த லேட்டஸ்ட் பாட்டு இருக்கு. ஒரு பாட்டு இருக்கு. ஆண்டவர் லாசருவை உயிரோட பண்ணினார். அந்த பாடல் பாடு. Thank you, Holy Spirit. என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். சத்தமா சொல்லலாமா? மரித்தோரை எழ செய்தீர் என்றார். இதுதாங்க விசுவாசம். இதுதான் விசுவாசம். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்போம். Oh, we'll worship you, Lord. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்போம்.
இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். ஹalleluya. என் வாழ்க்கையில நிறைய சாட்சி நான் சொல்லியிருக்கேன். எத்தனையோ தடவை மரணத்தை தொட்டுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு ஜீவனோடு ஜெயமா என் தேவன் வச்சிருக்கிறாருன்னா அவர் ஜெயித்ததை நான் விசுவாசித்ததுனால இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்கிறாரு. ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? ஆமென். நீங்க விசுவாசியும் அவிசுவாசியும் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நீங்க ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய போராட்டம் இருந்தாலும் அது உங்களை விட்டு போயிடும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க அதிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலே இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் ராங் இல்லைங்க, நீங்க சம்திங் ராங்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் என்னைக்குமே ராங் இல்லை, அவர் என்னைக்குமே பெர்ஃபெக்ட். ஆமென். நம்ம என்னைக்குமே பெர்ஃபெக்ட் இல்லை, என்னைக்குமே நம்ம மாற வேண்டியது நம்ம மேல இருக்கு. ஆமென். நம்ம சேஞ்ச் ஆகணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ எந்த ஒரு காரியமும் நம்ம கிட்ட இருக்காதபடி தூக்கி போட்டுறணும். ஆமென். அதுதான் விசுவாசம். தேவன் பேர்ல இருக்கிற விசுவாசம், கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசம். ஹalleluya. 1 சாமுவேல்ல பார்க்கிறோம், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். ஆமென். யோவான் 16:33 வாசிங்க. 18 யோவான் 18:33. அவர் அந்த நாள் பெரிய 16 தான் மன்னிச்சிருங்க. 16 16:33. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இல்லப்பா, இதுதான் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நல்ல கரங்களை தட்டலாமே, நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் உலகத்தை ஜெயித்தேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ வரிசையா வந்துகிட்டே இருக்கும். 7 சபைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுவார், 7 சபை விசுவாசிகளுக்கு கர்த்தர் சொல்லுவார். அது முடிவுல என்ன இருக்கும்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நீங்க வியாதியில, வறுமையில, வேதனையில, கஷ்டத்துல, பலவீனத்துல இருக்கிறது தேவ சித்தம் இல்ல. ஆமென். அத முதல்ல விசுவாசிங்க. ஆமென். ஹalleluya. நான் இப்படி இருக்கிறது தேவ சித்தம் இல்ல, அவர் பார்வையில அவருக்கு பிரியமாய் வாழ்றதா அவருடைய சித்தம் சொல்லி ஆண்டவர் நாம மகிமைக்காக முன்னேறி செல்லுகிற அந்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்க இருதயத்துல வர்த்திக்க பண்ணுவாரா? ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். நீங்க உலகத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறீங்க. ஆமென். தோற்க பிறக்கல, ஜெயிக்க பிறந்திருக்கீங்க. ஆமென். தோல்வி எனக்கு இல்லை சொல்லுங்க. தோல்வி எனக்கு இல்லை, ஜெயம் மட்டுமே. ஹalleluya. 2 காரியம் பார்த்தோம்ல, என்னெல்லாம் பார்த்தோம் சீக்கிரம் சொல்லுங்க. டெசிஷன். 1, நான் என்ன செய்யணும்? தீர்மானம் எடுக்கணும், தீர்மானத்துல உறுதியா இருக்கணும். 2வது விசுவாசம், அவர் மேல இருக்கிற விசுவாசம், அவரால் எல்லாம் கூடும் நினைக்கிற விசுவாசம். என் தேவனால் எல்லாம் கூடும். எப்போ உங்க விசுவாசத்தை நீங்க செயல்படுத்தணும்னா எல்லாமே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் போது. ஹalleluya. நல்லா இருக்கும் போது எதுக்குங்க விசுவாசம்? நல்லா இருக்கும் போது பெருசாக விசுவாசம் தேவையில்லை. பிரச்சனையான சூழ்நிலை இருக்கும் போது தான் உங்கள் விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். ஹalleluya. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் விசுவாசத்தை என்ன பண்ணார்? டெஸ்ட் பண்ணார். யோபுக்கு என்ன பண்ணார்? டெஸ்ட் பண்ணார். ஆமேன்னு சொல்லலாமா? வேற எதுலேயுமே டெஸ்ட் வராது. எதில் டெஸ்ட் வரும்னா விசுவாசத்தில் தான் வரும். ஒரு பக்கம் பிசாசு நம்மளை போட்டு இழுக்கும். ஆண்டவர் செய்வார், இப்போ செய்ய மாட்டார், கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லுவோம். பொய் சொல்ற பிசாஸ். ஆமேன்னு சொல்லலாம். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். நீ எழும்ப மாட்ட அப்படின்னு சொல்லும் பிசாஸ். நீ வாழ்க்கையில முன்னேற மாட்ட அப்படின்னு சொல்லும் பிசாஸ். நீ தோத்து போயிருவ அப்படின்னு சொல்லும் பிசாஸ். எல்லாம் நெகட்டிவா சொல்றது எல்லாமே பிசாசு தான். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்க ஆட்களை அனுப்புவார். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹalleluya. ஒரு கடல்ல படகுல போகும்போது ஒரு மனுஷன் தவறி விழுந்துட்டானான். விழுந்துட்டோன்னே அந்த படகு மூழ்கி போச்சு. ஒரே படகு மூழ்கிருச்சு. அவன் விழுந்துட்டான். விழுந்தோடனே அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றான், 2 கையும் உயர்த்தி, கடவுளே என்னை காப்பாற்றுங்க, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவன் கொஞ்சம் நீச்சல் தெரியும், தத்தளிச்சு நீச்சல் ஆடிட்டு கூப்பிட்டுக்கிட்டே நிற்கிறான். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய ஷிப் வந்துச்சு.
ஷிப்பு வந்து ஒரு ஹார்ன் அடிச்சிச்சு. ஹார்ன் அடிச்சு பக்கத்தில் வந்தோடனே இவன் சொன்னானா, ஏன்னா ஷிப்பில் ஏற மாட்டேன், என்னை கடவுள் வந்து காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. யார் வந்து காப்பாற்றுவா? கடவுள். ஷிப்பு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. இவன் ஆண்டவரேன்னு கத்திக்கிட்டு இருக்கானா, பார்த்துட்டு ஹெலிகாப்டர் வந்து பக்கத்தில் வந்துச்சு. இறங்கி கயிறு போட்டாங்க. அவன் கயிறை தள்ளிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு கையசிச்சிட்டான். சொன்னான், கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார். கொஞ்ச நேரம் கழிச்சு, ரொம்ப ஒரு இருட்டாகிற நேரத்தில் ஒரு சின்ன போட்டு வந்துச்சு. ஒரே ஒரு மனுஷனோட ஒரு போட்டு. அவன் பக்கத்தில் வந்து, ஏறுங்க, என்னாச்சு, போட்டில் மூழ்கிடுச்சு, ஏறுங்க. இல்லை நான் ஏற மாட்டேன். யார் வருவா? அவரும் ரொம்ப சொல்லி பார்க்குற, இல்லை நீங்கள் ஏறிடுங்க, இதுக்குமா இருட்டி போச்சு, நீங்கள் ஏறிடுங்கன்னு எவ்வளோ சொன்னேன். இல்லை நீங்கள் போங்க, என்னை கடவுள் வந்து காப்பாற்றுவார். இருட்டி ஆச்சு. அவன் அந்த குளிர்லேயே உறைஞ்சி மறிச்சு போயிட்டான். செத்து போயிட்டான். செத்து போனோன்னே பரலோகம் போகிறான். போய் நின்னோடனே பரலோகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறானா, ஆண்டவரே நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்கன்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேனே, கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு, நீங்கள் ஏன் என்னை காப்பாற்ற வரலன்னா? ஆண்டவர் சொன்னாராம், நீ கூப்பிட்ட உடனே ஒரு பெரிய ஷிப்பில் நான் வந்தேன், அதுக்கும் நீ என்ன பண்ணல, ஏறல. ஹெலிகாப்டர்லேயே வந்தேன், அதுக்கும் நீ என்ன பண்ணல, ஏறல. சரி, பெருசாக பார்த்தா பயப்படுறேன்னு சின்ன ஒரு போட்டில் வந்தேன், அதுக்கும் நீ என்ன பண்ணல, ஏறல. எத்தனை பேருக்கு விளங்குது? உங்கள் அறியாமையினால் இழந்து போகிறது அதிகம். ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, ஆண்டவரை குறை பேசாதீங்க. அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வியாபி, அவர் வல்லமைக்கு நிகரான வல்லமை இந்த உலகத்துல இல்லவே இல்லை. பிசாசனுடைய வல்லமைக்கு பலன் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை. உங்க பலத்துல அல்ல, உங்க பராக்கிரமத்தில் இல்லை, அவருடைய ஆவியினால எல்லாம் ஆகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எனக்கு பலன் இல்லதான்ப்பா, ஆனா உங்க ஆவியானவருக்கு பலன் உண்டு. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. சத்தமா பலன் உண்டு சொல்லுங்க. பலன் உண்டு, பலன் உண்டு சொல்லுங்க. ஜெயம் உண்டு, ஜெயம் உண்டு. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய தோழியை ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. சங்கீதம் 75:6, சங்கீதம் 75:6 சூப்பர் வசனம் ஒன்று இருக்கு பாருங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. இதுதான் உண்மை, ஜெயம் வராது. ஹல்லேலூயா. அவங்களால எனக்கு ஜெயம் வரும், இவங்களால எனக்கு ஜெயம் வரும், அவங்க அனுப்புவாங்க, இவங்க அனுப்புவாங்க, இவங்க செய்வாங்க, அவங்க செய்வாங்க, அதெல்லாம் வராது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ எப்படிங்க வரும்? நீதிமொழிகள் 21:31. நீதிமொழிகள் 21:30. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கிழக்கு மேற்கு வடதிசை எந்த திசையில இருந்தும் ஜெயம் வராது, ஜெயமோ கர்த்தராலே வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை விசுவாசிக்கணும் தேவன் விரும்புகிறார். கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 2 காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட மகிமையாக இடைப்படுறார். என்னன்னா, ஒன்று டெசிஷன் மேக்கிங். நான் தீர்மானிக்கணும், நான் இருதயத்தை மாற்றணும், திருப்பணும் ஆண்டவருக்கு நேராக. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை முறை ஆண்டவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, எத்தனை முறை அழைச்சிக்கிட்டே இருக்காரு, எத்தனை முறை உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திட்டீங்க. எனக்கு ஆவியானவர் ரொம்ப உங்கள் மேலே கரிசனையாக ஆண்டவர் பேசுகிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தீர்மானம் எடுத்து தீர்மானத்தில் உறுதியாக இருங்க. மனுஷனுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களை ஆசீர்வதிக்கும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆமென்.
ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பெருகுங்க. ஆமென். மூன்றாவது கடைசி காரியம் நீதிமொழிகள் 24:6. நீதிமொழிகள் 24:6. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். மூன்றாவது எப்படி ஜெயம் கிடைக்கும்னா ஆலோசனையினால ஜெயம் கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்கிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சா? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்கிட்டில் என்ன? ஆலோசனை. ஆமென் சொல்லலாமா? ஆலோசனை கொடுக்கும்போது அசட்டை பண்ணுறது, ஆலோசனைக்கு காத்திருக்கணும். ஆமென் சொல்லலாமா? அநேகர் ஆலோசனை கேட்குறாங்க. யாருக்குன்னா சக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறது ஆலோசனை. அது பேர் ஆலோசனை இல்லை. குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. நீங்கள் யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னா தேவ பிள்ளைங்க உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா மெச்சூராக இருக்கிறவங்க கிட்ட தான் கேட்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்கள் ஆலோசனை கேட்கறது தப்பு இல்லை, ஆனால் யார்கிட்ட கேட்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாம். ஆமென். நம்ம எப்பவுமே ஆலோசனை கேட்கறது நம்மளை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரியவங்களா இருக்கிறவங்க கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்க தேவ ஊழியர்கள் வாயிலிருந்து வருகிற ஆலோசனை உங்களுக்கு கரெக்டான ஆலோசனையா இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை நல்லா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். தெய்வீக ஆலோசனை உண்டு. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். அநேக ஆலோசனைக்காரர் இருக்கும் போதோ ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆலோசனையே இல்லாம நான் வாழ்றேங்க அப்படின்னா உங்க வழி கஷ்டம், உங்க பாதை கஷ்டம். உங்க வழியில நீங்க கரெக்டா போகணும்னா உங்களுக்கு ஆலோசனை வேணும். அது தேவ பிள்ளைங்க கொடுக்குற ஆலோசனையா இருக்கணும். ஆமென் சொல்லலாமா? அந்த ஆலோசனையில் நீங்கள் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் பெரிய ஜெயத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ரோமர் 8 வாசிக்கும். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். சொல்லுங்க, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. ஆமென். ஆமென். ஆவியானவர் ஒரு கதையை ஞாபகப்படுத்துறாரு, சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமென். 2 கொரோனா பிசாசு பேசிக்கிச்சான். என்ன பிசாசு? ஏன்னா ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒரு பலவீனத்தின் ஆவி இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். ஆமென். அப்போ 2 கொரோனா பிசாசும் பேசிக்கிச்சான். 2 இப்படி ஆப்போசிட்டில் வரும்போது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னால் ஹாய் சொல்லிக்குவாங்களே அந்த மாதிரி, டே எப்படா இருக்க அப்படின்னு. ஒரு கொரோனா சொல்லிச்சான், டேய் சந்தோஷமாக இருந்தேன்டா, 2 மாதமா ஒருத்தவங்க கிட்ட உள்ளே போயிட்டு என்ன கவனிப்பு படுக்க வைக்கிறாங்க, போத்தி விடுறாங்க, சுடுதண்ணி போடுறாங்க, ஆற்றி விடுறாங்க, என்னவோ வச்சு என்னை பாதுகாத்து வச்சுக்கிட்டாங்க. நானும் சந்தோஷமாக 2 மாதம் இருந்துட்டு சரி போனா போது தலைவர் கோச்சுக்கு வரேன்னு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். இன்னொரு கொரோனா பிசாசு சொல்லிச்சான், நீ எப்பட்றா அப்படின்னு கேட்டோம். அது சொல்லிச்சான், அட போடா, ஏதோ பெந்தகோஸ்து விசுவாசியா அந்த அம்மாக்குள்ளே போய் பூந்துட்டேன். அதுவா, இயேசு நாமத்தில் போ தொட்டதுக்கெல்லாம் என்னை டார்ச்சர் பண்ணி என்னை அனுப்பி விட்டுருச்சுடா அப்படின்னு சொல்லிச்சான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் எந்த விசுவாசியா இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், தோற்க பிறந்தவர்கள் அல்ல. ஆண்டவர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்றாருன்னா அதை நீங்க செய்வீங்க, நம்பிக்கையோட சொல்றாரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தோற்க பிறந்தவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள். வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஜெயம் உண்டு, பதில் உண்டு. அந்த பதில் வேத வசனத்துல உண்டு. இயேசுவின் வார்த்தை தான் பிசாசுக்கு அடிக்கிற சாவு மணி. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க ஜெயிக்கணும்னா பிசாசுக்கு சாவு மணி அடிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாத்தானை உள்ள வச்சுக்கிட்டு வாழாதீங்க, அதை துரத்தி விடுறது தான் நம்ம வேலை. தவறான எண்ணங்களை கொடுப்போம், அதை துரத்தி விடுறது தான் நம்முடைய வேலை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள், தோற்க பிறந்தவர்கள் அல்ல. வசனம் சொல்லுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. எழும்பி நிற்போமா? தெய்வ சமூகத்தில் எழும்பி நிற்போம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும்
தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். எங்க வாழ்நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். எங்க ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சொல்லுங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சொல்லுங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கரங்களை தட்டி தலைக்கு மேல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். எப்போது ஜெயம் கொடுக்கிறவர், முற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர். அறகுறையான ஜெயம் இல்லைங்க, முற்றிலும் ஜெயம். ஹல்லேலூயா. அப்பா, உடைய பிள்ளைகள் எந்தெந்த வேதனையோடு பிரச்சனையோடு கஷ்டத்தோடு உங்க சமூகத்துல வந்திருக்காங்களோ, ஏக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ, முற்றிலுமா ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒரு அற்புதம் நடக்காதான்னு வந்திருக்காங்கல்லப்பா, நீங்க அதிசயங்களை காண பண்ணுகிற தெய்வம். உங்க பிள்ளைகளுக்கு அற்புதத்தினால அலங்கரிச்சு நீங்க அனுப்புங்க. நீங்க வந்தது நல்லதுன்னு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. தடைகள் விலகட்டும். தடைகளை நீக்கி போடுகிற தயாவரன் உடன் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லா பலவீனங்கள், கட்டுகள், கூறுகள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதாக. முற்றிலும் ஜெயத்தை இந்த நாளில கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்க சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம். அப்பா, நீங்க பெருகிறதுனால நாங்க சிறுகிறோம், அதற்காக ஸ்தோத்திரம். சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த சாயந்தரம் உள்ள ஊழியங்கள்ல உங்க கிருபை இருக்கட்டும், மகிமை வெளிப்படட்டும். அப்பா, வாலிபர்களை உமக்காக எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்க. நாம மகிமைப்படட்டும். அநேக வாலிப பிள்ளைகள் கலந்து கொள்ளட்டும்.